வணக்கம். கோயம்புத்தூர்ல உள்ள பிஎஸ்டி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜில நீங்க 2025ல ஜாயின் பண்ற மாதிரி இருந்தா உங்களுடைய கம்யூனிட்டிக்கு என்ன கட் ஆஃப் இருந்தா சீட்டு கிடைக்கும், அது மட்டும் இல்லாம என்ன ரேங்க் இருந்தா சீட்டு கிடைக்கும் அப்படிங்கறத டீடைலா அந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த பிஎஸ்டி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜில இன்ஜினியரிங் மட்டும் இல்ல, எம்எஸ்சி இன்டகிரேட்டட் கோர்சஸும் இருக்கு. அதுவுமே 12th மாணவர்கள் அப்ளை பண்ணலாம். அதற்கான அப்ளிகேஷன் டேட்டும் ஓபன் பண்ணிட்டாங்க. அதை பத்தியும் டீடைலா அந்த வீடியோல சொல்ல போறேன். நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. நான் உங்கள் ட்ரெண்டிங் தமிழ் கோபி. ஹலோ டிடிஜிஸ். இந்த வீடியோவை கொஞ்சம் கூட மிஸ் பண்ணாம பாருங்க. பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜில உங்களுக்கு சீட்டு கிடைக்குமா கிடைக்காதாங்கிறத நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கலாம். அதாவது இந்த பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர்ல ஒரு ஃபேமஸான காலேஜ். யாருக்கிட்ட போய் கேட்டீங்கன்னாலும் இந்த பேரை தெரியாத ஆளே இருக்க மாட்டாங்க. ஸோ இந்த காலேஜ் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 75 வருஷம் ஆச்சு. இந்த வருடம் பாத்தீங்கன்னா பிளாட்டினம் ஜூப்ளி செலிப்ரேஷனை கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த கல்லூரி ஒரு அட்டானமஸ் காலேஜ், தன்னாட்சி கல்லூரி. அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட் எய்டட் காலேஜ், அரசு உதவி பெறும் கல்லூரி. இந்த கல்லூரி பீளமேடுல மெயினான இடத்துல தான் இருக்கு. ஃபேமஸான ஒரு காலேஜ். இதுக்குள்ள போகணும்ட்டு வருடம் பல லட்சக்கணக்கான மாணவர்கள் போராடுறாங்க. எப்படியாவது இந்த கல்லூரி கிடைக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஸோ இந்த கல்லூரி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட யூஜி கோர்சஸும் ஆஃபர் பண்றாங்க. கிட்டத்தட்ட 25 கோர்ஸ் இருக்கு. யூஜி கோர்சஸ், இன்ஜினியரிங் கோர்ஸ். அது மட்டும் இல்லாம நமக்கு எம்எஸ்சி இன்டகிரேட்டட் கோர்சஸ் இருக்கு. நார்மலா பாத்தீங்கன்னா நீங்க பிஎஸ்சி கோர்சஸும் பாத்தீங்கன்னா இங்க ஆஃபர் பண்றாங்க யூஜில. அதே போல பிஜில பாத்தீங்கன்னா எம்எஸ்சில பாத்தீங்கன்னா அப்ளைடு மேத்தமெட்டிக்ஸ் கோர்சஸும் ஆஃபர் பண்றாங்க. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நம்ம இன்ஜினியரிங் கோர்சஸுக்கு என்ன கட் ஆஃப் இருந்தா டீடைலா நமக்கு சீட்டு கிடைக்கும், என்ன ரேங்க் இருந்தா சீட்டு கிடைக்கும்னு பார்த்துருவோம். கட் ஆஃப் என்பது 12th ரிசல்ட்டுக்கு அப்புறம் வர்றது. அதுக்கப்புறம் டிஎன்ஏ அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் கவர்மெண்ட் கோட்டால ரேங்க் வெளியிடுவாங்க. அப்ப என்ன ரேங்க் இருந்தா சீட்டு கிடைக்குங்கிறதையும் நம்ம இப்பவே உங்களுக்கு சொல்லிடுறேன். காலேஜ்ல ரொம்ப முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது கிட்டத்தட்ட 3 டைப் ஆஃப் கோர்சஸ் இருக்கு. கவர்மெண்ட் எய்டட் கோர்ஸும் இருக்கு, செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ் எஸ்எஸ் கோர்ஸும் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சாண்ட்விச் கோர்சஸும் இருக்கு. கவர்மெண்ட் எய்டட்னா நார்மலா ரொம்ப கம்மியான ஃபீஸ். செல்ஃப் சப்போர்ட்டட்னா பாத்தீங்கன்னா கொஞ்சம் பாத்தீங்கன்னா ஃபீஸ் அதிகமா இருக்கும். சாண்ட்விச் கோர்சஸ் தான் பாத்தீங்கன்னா 5 வருஷ கோர்ஸ். அது 5 வருஷம் படிப்பாங்க, 4 வருஷம் கிடையாது இன்ஜினியரிங். அது 5 வருஷம் படிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நான் அந்த கோர்சஸை டீடைலா சொல்ல ஆரம்பிக்கிறேன். அதாவது ஃபர்ஸ்ட் கோர்ஸ் பாத்தீங்கன்னா ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், எஸ்எஸ் செல்ஃப் சப்போர்ட்டடு. இதுக்கு இந்த கட் ஆஃப் இருந்தா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2025ல சீட்டு கிடைக்கும். அதே போல இந்த ரேங்க்குள்ள இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த வருஷம் சீட்டு உறுதியாவே கிடைக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பயோ டெக்னாலஜில செல்ஃப் சப்போர்ட்டடு. இந்த கட் ஆஃப் இருந்தா உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். அதே சேம் டைம் பாத்தீங்கன்னா இந்த ரேங்க்குள்ள உங்க ரேங்க் இருந்துச்சுன்னா கண்டிப்பா 2025ல சீட்டு கிடைக்கும். அதுக்கப்புறம் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்ல செல்ஃப் சப்போர்ட்டர் இருக்கு. இந்த கட் ஆஃப் இருந்தா உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். அதே சேம் டைம் இந்த ரேங்க்குள்ள உங்க ரேங்க் இருந்தா உறுதியாவே சீட்டு கிடைக்கும். அதுக்கப்புறம் சிவில் இன்ஜினியரிங் இந்த காலேஜ்ல இருக்கு. இந்த கட் ஆஃப் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பா சீட்டு கிடைக்கும். இந்த கட் ஆஃபுக்கு மேல இந்த ரேங்க்குள்ள உங்க ரேங்க் இருந்துச்சுன்னா உறுதியாவே சீட்டு கிடைக்கும். அதே சேம் டைம் சிஎஸ்சில ஏஎம்எல் செல்ஃப் சப்போர்ட்டர் கோர்ஸ் இருக்கு. இந்த கட் ஆஃப்க்குள்ள உங்க கட் ஆஃப் பாத்தீங்கன்னா கண்டிப்பா இருந்ததுன்னா அந்த கட் ஆஃப்க்கு மேல இருந்துச்சுன்னா சீட்டு கிடைக்கும். அதே சேம் டைம் இந்த ரேங்க்குள்ள உங்க ரேங்க் இருந்துச்சுன்னா சீட்டு உறுதியாவே கிடைக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சிஎஸ்சில பாத்தீங்கன்னா எஸ்எஸ் கோர்ஸ் பாத்தீங்கன்னா இருக்கு. இந்த கட் ஆஃப்க்கு மேல இருந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாவே உறுதியா சீட்டு கிடைக்கும். இந்த ரேங்க்குள்ள உங்க ரேங்க் இருந்துச்சுனாலும் சீட்டு கண்டிப்பா கிடைக்கும். அடுத்து சிவில் இன்ஜினியரிங் இந்த காலேஜ்ல இருக்கு, செல்ஃப் சப்போர்ட்டடு. இந்த கட் ஆஃப் லாஸ்டா க்ளோசிங் ஆன கட் ஆஃப். ஸோ இந்த ரேங்க்குக்கு உள்ள இருந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாவே சீட்டு கிடைக்கும். அடுத்து இசி டிபார்ட்மெண்ட் இந்த காலேஜ்ல இருக்கு, எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். இந்த கட் ஆஃப்க்கு மேல இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். அதே போல இந்த ரேங்க்குள்ள உங்க ரேங்க் இருந்துச்சுன்னா கண்டிப்பா சீட்டு கிடைக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா ட்ரிபிள் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இந்த காலேஜ்ல இருக்கு. இந்த கட் ஆஃப் இருந்தா உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். ரேங்க் இந்த ரேங்க்குள்ள இருந்தா சீட்டு கிடைக்கும். ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா இசியில எஸ்எஸ் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்ல செல்ஃப் சப்போர்ட்டட் இருக்கு. இந்த கட் ஆஃப்ங்கிறது லாஸ்டா க்ளோஸ் ஆன கட் ஆஃப். இந்த ரேங்க்ங்கிறது பாத்தீங்கன்னா லாஸ்டா உங்களுக்கு கிடைச்ச ரேங்க். இந்த ரேங்க்குள்ள இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்ல சாண்ட்விச் கோர்ஸ் இருக்கு. அதுல எஸ்எஸ் இந்த கட் ஆஃபுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேல இருந்துச்சுன்னா கண்டிப்பா சீட்டு கிடைக்கும். இந்த ரேங்க்குள்ள உங்க ரேங்க் இருந்துச்சுன்னா கண்டிப்பா சீட்டு கிடைக்கும். அடுத்து பேஷன் டெக்னாலஜில செல்ஃப் சப்போர்ட்டட் இருக்கு. இந்த கட் ஆஃபுக்கு மேல இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். இந்த ரேங்க்குள்ள இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். அதே போல இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி செல்ஃப் சப்போர்ட் இந்த கோர்ஸ் இந்த காலேஜ்ல ஆஃபர் பண்றாங்க. ஸோ இந்த கட் ஆஃபுக்கு மேல இருந்தா சீட்டு கிடைக்கும். இந்த ரேங்க்குக்கு மேல இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு உறுதியா சீட்டு கிடைக்கும். அடுத்து இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங்ல செல்ஃப் சப்போர்ட்டட் இந்த காலேஜ்ல இருக்கு. இந்த கட் ஆஃபுக்கு மேல இருந்தா சீட்டு கிடைக்கும். இந்த ரேங்க் மேல இருந்தா உறுதியாவே சீட்டு கிடைக்கும். அடுத்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இந்த காலேஜ்ல இருக்கு. இந்த கட் ஆஃபுக்கு மேல இருந்தா உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். இந்த ரேங்க்குள்ள உங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பா சீட்டு கிடைக்கும். அதே போல மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல செல்ஃப் சப்போர்ட்டட் இருக்கு. இந்த கட் ஆஃபுக்கு மேல இருந்தா கண்டிப்பா சீட்டு கிடைக்கும். இந்த ரேங்க்குள்ள இருந்துச்சுன்னா கண்டிப்பா உறுதியாவே சீட்டு கிடைக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல சாண்ட்விச்
கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் பண்ணுறாங்க. 5 வருஷ கோர்ஸ், அது செல்ஃப் சப்போர்ட்டடு எஸ்எஸ் கோர்ஸ். இந்த கட் ஆஃபுக்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக சீட்டு கிடைக்கும். இந்த ரேங்க்குள்ளே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு உறுதியாக சீட்டு கிடைக்கும். அடுத்து மெட்டாலஜிக்கல் இன்ஜினியரிங் வந்து இந்த காலேஜில் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட் ஆஃபுக்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக சீட்டு கிடைக்கும். இந்த ரேங்க்குள்ளே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு உறுதியாக சீட்டு கிடைக்கும். அடுத்து மெட்டாலஜிக்கல் இன்ஜினியரிங்ல வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் சப்போர்ட்டட் இந்த காலேஜில் இருக்குது. இந்த கட் ஆஃபுக்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக சீட்டு கிடைக்கும். இந்த ரேங்க்குள்ளே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சீட்டு கிடைக்கும். அடுத்து ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் வந்து இந்த காலேஜில் இருக்குது, செல்ஃப் சப்போர்ட்டடு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட் ஆஃபுக்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக சீட்டு கிடைக்கும். இந்த ரேங்க்குள்ளே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சீட்டு கிடைக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், வெறும் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் இருக்கு. இந்த கட் ஆஃபுக்கு மேலே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சீட்டு கிடைக்கும். இந்த ரேங்க்குள்ள உங்க ரேங்க் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சீட்டு கிடைக்கும். அடுத்து ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங்ல சாண்ட்விச் கோர்ஸ் வந்து இந்த காலேஜ் இருக்கு, எஸ்எஸ். அது வந்து பார்த்தீங்கன்னா 5 வருஷ கோர்ஸ். இந்த கட் ஆஃபுக்கு மேலே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சீட்டு கிடைக்கும். இந்த ரேங்க்குள்ள உங்க ரேங்க் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சீட்டு கிடைக்கும். அடுத்து ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் கோர்ஸ், ரொம்ப ஃபேமஸான கோர்ஸ். இது எஸ்எஸ் செல்ஃப் சப்போர்ட்டட் கோர்ஸ் இருக்கு. இந்த கட் ஆஃபுக்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக சீட்டு கிடைக்கும். இந்த ரேங்க்குள்ள உங்க ரேங்க் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சீட்டு கிடைக்கும். அடுத்து டெக்ஸ்டைல் டெக்னாலஜி இந்த காலேஜ் இருக்கு, செல்ஃப் சப்போர்ட்டடு. இந்த கட் ஆஃபுக்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக சீட்டு கிடைக்கும். இந்த ரேங்க்குள்ள உங்க ரேங்க் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சீட்டு கிடைக்கும். அடுத்து டெக்ஸ்டைல் டெக்னாலஜி இந்த காலேஜ் இருக்கு, வெறும் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி. இந்த கட் ஆஃபுக்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக சீட்டு கிடைக்கும். இந்த ரேங்க்குள்ள இருந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக சீட்டு கிடைக்கும். அது என்னங்க இப்படி கடகடன்னு சொல்றீங்களே அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது நான் சொன்னது எல்லாமே இந்த கட் ஆஃப் என்பது லாஸ்டா க்ளோஸ் ஆன கட் ஆஃப். அந்த கட் ஆஃபுக்கு மேல இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது, ரேங்க் போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த ரேங்க்குள்ள உங்க ரேங்க் இருந்துச்சுன்னு வச்சுங்க. இந்த வருஷம் டிஎன்ஏ கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் அந்த கவர்மெண்ட் கோட்டாவுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து உங்களுக்கு ரேங்க் வெளியிடுவாங்க. நான் போட்டிருந்த ரேங்க்குள்ள உங்க ரேங்க் இருந்துச்சுன்னா கண்டிப்பா உறுதியா 100% நீங்க கவுன்சிலிங்க்கு வெயிட் பண்ணலாம். சரி, ஓகே சார், நீங்க கவர்மெண்ட் கோட்டாவுக்குலாம் சொல்லிட்டீங்க, இதுல வேற எதுவும் உள்ள போகவே முடியாதா? மேனேஜ்மெண்ட் கோட்டா இருக்கா இல்லையான்னு கேட்டீங்கன்னா, மேனேஜ்மெண்ட் கோட்டா இருக்கு. கவர்மெண்ட் கோட்டாவும் இருக்கு, மேனேஜ்மெண்ட் கோட்டாவும் இருக்கு. நீங்க மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் இந்த காலேஜில் சேரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, 12th ரிசல்ட் எப்போ வருதோ, அதாவது மே 9ஆம் தேதி 12th ரிசல்ட் வருதுன்னா அடுத்த செகண்டே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலேஜோட நீங்க உள்ள நேரடியாக போய் விசாரிக்கலாம். உங்களுக்கு அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு கோர்சஸுக்கும் கட் ஆஃப் அடிப்படையில் தான் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்குமே சீட்டு கொடுக்குறாங்க. டொனேஷனும் வாங்குறாங்க. சில கோர்சஸுக்கு டொனேஷன், சில கோர்சஸுக்கு ரொம்ப கம்மியான டொனேஷன்லாம் இருக்குது. அது உங்களோட ரிசல்ட்டை உங்களுடைய கட் ஆஃப் வச்சு தான் சீட்டு கொடுக்குறாங்க மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கும். நீங்கள் நேரடியாக பீளமேடுக்கு டைரெக்டாக விசிட் பண்ணி மே 9ஆம் தேதியிலிருந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு விசாரிக்கலாம். சரியா? இப்போ நான் சொன்ன கட் ஆஃப் எல்லாமே, கட் ஆஃபாக இருக்கட்டும், ரேங்காக இருக்கட்டும், உங்களுக்கு அதில் சீட்டு கிடைக்காம போச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு பயத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா, இங்கே எம்எஸ்சி இன்டகிரேட்டட் கோர்சஸும் நீங்கள் படிக்கலாம். 12th மாணவர்கள் இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒட்டுமொத்தமாக நிறைய எம்எஸ்சி இன்டகிரேட்டட் ப்ரோக்ராம்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. பிஎஸ்சிலையும் யூஜி ப்ரோக்ராம் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அதாவது பிஎஸ்சியில் அப்ளைடு சயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஜி ப்ரோக்ராம் இருக்குது. அதே போல் பிஎஸ்சியில் சிஎஸ்சி அண்ட் டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா யூஜி இருக்குது. அப்புறம் ஒரே ஒரு பிஜி இருக்குது, அதாவது எம்எஸ்சியில் அப்ளைடு மேத்தமெட்டிக்ஸ் ஒன்று இருக்குது. மற்ற எல்லாமே நீங்கள் படிக்கலாம். எம்எஸ்சி சாஃப்ட்வேர் சிஸ்டம்ஸ் வந்து 5 இயர்ஸ் இன்டகிரேட்டட் கோர்ஸு. எம்எஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா தியரிட்டிக்கல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து 5 வருஷம் இன்டகிரேட்டட் கோர்ஸு. எம்எஸ்சியில் டேட்டா சயின்ஸ் வந்து 5 வருஷம் இன்டகிரேட்டட் கோர்ஸு. எம்எஸ்சியில் சைபர் செக்யூரிட்டி வந்து 5 வருஷம் இன்டகிரேட்டட் கோர்ஸு. அடுத்து எம்எஸ்சியில் ஃபேஷன் டிசைன் அண்ட் மெர்ச்சன்டைசிங்கிற ஒரு கோர்ஸ் வந்து 5 வருஷம் ஆஃபர் பண்ணுறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்துக்குங்க. இதற்கு எல்லாத்துக்குமே அப்ளிகேஷனும் ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் வந்து தியரிட்டிக்கல் கம்ப்யூட்டர் சயின்ஸு, அதுக்கடுத்து டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி. இதுக்கு வந்து மே 23ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். உங்களுடைய 12th மார்க்கை வச்சு தான் இந்த இன்டகிரேட்டட் கோர்ஸுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ இது 5 வருஷ கோர்ஸ். இப்போ எப்படி வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி அதுக்கப்புறம் எம்எஸ்சி பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு மொத்தமாகவே ஒரு 6 வருஷம் ஆகுதுல்ல, அதை நீங்கள் 5 வருஷத்துலேயே பண்ணி முடிச்சிடலாம். இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுனாலும் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்சியில் ஃபேஷன் டிசைன் அண்ட் மெர்ச்சன்டைசிங்கிற ஒரு கோர்ஸுக்கு மே 19ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் பிஎஸ்சி அப்ளைடு சயின்ஸு, அதுக்கடுத்து பிஎஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் சிஸ்டம் அண்ட் டிசைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மே 23ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ணலாம்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எம்எஸ்சியில் அப்ளைடு மேத்தமெட்டிக்ஸ் இந்த பிஜி பண்ணுறவங்களுக்கு வந்து மே 28ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நல்லா ஒன்று புரிஞ்சுக்கங்க, இன்டகிரேட்டட் கோர்ஸ் எதெல்லாம் இன்டகிரேட்டட் கோர்ஸை நீங்களுமே இதுக்கு அப்ளை பண்ணி படிக்கலாம். ஒரு ஃபேமஸான காலேஜில் இன்டகிரேட்டட் கோர்ஸ் படிக்கிறதுல தப்பே கிடையாது. நீங்கள் வந்து 2 வருஷம் போய் தனியாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஜி, அதாவது யூஜி பண்ணிட்டு பிஜி பண்ணுறதுக்கு ஒரே இதாக இங்கே பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த நான் ஜென்ரலுக்கும் இன்ஜினியரிங்கை பற்றி சொல்லல, ஜென்ரலுக்கு உள்ள கட் ஆஃப் தான் சொல்லியிருக்கேன். அந்த 92.5%. 7.5 ரிசர்வேஷனுக்கு நான் சொல்லலை. 7.5 ரிசர்வேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனியாக உங்களுக்கு நான் வேற ஒரு ஐடியாவில் வீடியோவில் கொடுக்குறேன். ஸோ ரெகுலராக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு மட்டும் பாருங்கள், உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் வந்து சேரும். தேங்க்யூ வெரி மச். பாய்.